பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை, துவாதசி திதி, பூராட நட்சத்திரம், சித்த யோகம். நல்ல நாள் தான் பல ராசிகளுக்கு. காதலர் தினம் என்பார்கள். நாம் எல்லோரும் நம் வாழ்க்கைக்கு காதலராக இருப்பதற்கு நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறோம். இப்போ பார்க்கலாம் ராசி பலன். இந்த சனிக்கிழமை முக்கியமானது. ஏனென்றால் சனி பகவான் மீனத்திற்கு வந்து விட்டார். அந்த அடிப்படையில் தான் இந்த சனிக்கிழமையில் நம்முடைய வழிபாடுகள் இருக்க வேண்டும். இப்பொழுது பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். 7.5 சனி ஆரம்பித்திருக்கிறது. எனவே வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. 25 வயது முடிந்து விட்டால் பொங்கு சனி ஆரம்பிக்கிறது. அதுவும் 7.5 சனி. இருந்தாலும் அதனுடைய பாதிப்புகள் இருக்கும். கவனம், பொறுமை. பண விஷயத்தில் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 2, தெற்கு, வெள்ளை. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ராத்திரிக்குள்ள ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் போட்டுடணும். ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி. ரெண்டும், இந்த 4 மந்திரங்களும் சொல்லணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துட வேண்டாம். விருச்சிகம், மகரம், மீனம் ராசிக்கார நேயர்களை, உங்களுக்கு சனி பகவானுடைய கருணை உதவி ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் விநாயகருக்கும் ஒரு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. கொஞ்சம் எள்ளு கலந்த சோறு, தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து கொடுப்பாங்க, அப்படி கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது. ரிஷபராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. நேற்றே சொன்னோம். 3 நட்சத்திரத்துக்கும் மிருகசீரிடம், ரோஹிணி, கிருத்திகை, ஜாக்கிரதை. நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும். அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. பொறுமை, நிதானம், கவனம். சனி பெயர்ச்சி உங்களுக்கு மிக சிறப்பான சனி பெயர்ச்சி. இன்னும் 2.5 வருஷத்துக்கு 3 ராசிக்கு ஹெல்ப் பண்ணுறார் ரொம்ப. அதில் ஒன்று உங்களுது. அது வேற. இன்னைக்கு நாள் நல்லா இல்லை, இது வேற. புரிஞ்சுக்கோ. காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ராத்திரிக்குள்ளே ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் போட்டுடணும். ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி. ரெண்டும், இந்த 4 மந்திரங்களும் சொல்லணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க. கெட்டது நடக்காது, உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துட வேண்டாம். விருச்சிகம், மகரம், மீனம் ராசிக்கார நேயர்களை, உங்களுக்கு சனி பகவானுடைய கருணை உதவி ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் விநாயகருக்கும் ஒரு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. கொஞ்சம் எள்ளு கலந்த சோறு, தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து கொடுப்பாங்க, அப்படி கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது. மிதுன ராசிக்கார நேயர்களை, இன்னைக்கு சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க. வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி. அப்புறம் என்ன, கலக்குங்க. அனுகூலமான எண் 3, 6, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. நாளைக்கு சந்திராஷ்டமம். முன்கூட்டியே சொல்லிடுறோம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் திருவாதிரை, புனர்பூசம், மிருகசீரிடம். நல்லது கெட்டதாகும், கெட்டது நல்லதாகும், ஜாக்கிரதை, கவனம். சார், கெட்டது நல்லதாகுமா சார்? ஆனால் உங்களுக்கு தெரியாது, நல்லதாக மாறுதுன்னு தெரியாது. அதுதான். எனவே இன்னைக்கு சூப்பர், நாளைக்கு நல்லா இல்லை. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் கேசரி தேவனே போற்றி, கேசவடே போற்றி, யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க. யமுனா நதி சனி பகவானோட சகோதரி. நல்ல புத்தகம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி, சுந்தரகாண்டம். படித்து பாருங்க. கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. அஷ்டம சனி விலகிடுச்சு. பூசத்துக்கு ஒரு படி இன்னும் நன்மை அதிகம். உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் 3 நட்சத்திரத்துக்கும் நன்மையை தரும். அனுகூலமான எண் 7, 6, வடக்கு, கிழக்கு, பச்சை, சிவப்பு. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க. பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் கேசரி தேவனே போற்றி, கேசவடே போற்றி, யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க.
யமுனா நதி சனி பகவானோட சகோதரி. நல்ல புத்தகம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பாருங்க. கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் படித்து பாருங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. சிம்ம ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. அஷ்டம சனி வேற ஆரம்பிச்சிருக்கு. நாள் நல்லா இல்லை. கவனம், உடல்நலத்தில் அக்கறை, பொறுமை, நிதானம், பணிவு. 3 நட்சத்திரத்திற்கும் அனுகூலமான எண் 7, தெற்கு பச்சை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டா காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டணும். ராத்திரிக்குள்ளே ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் போட்டுடணும். ஓம் அஞ்சனாதேவியே போற்றி, அருக்கனே போற்றி, சாயாதேவியே போற்றி, சாவர்ணி தேவியே போற்றி. ரெண்டும் இந்த 4 மந்திரங்களும் சொல்லணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற உடையார் புத்தகம் படித்து பார்க்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா தோக்க மாட்டீங்க, கெட்டது நடக்காது உறுதி. ஏழைகளுக்கு பசியாத்த மறந்துட வேண்டாம். விருச்சிகம், மகரம், மீனம் ராசிக்கார நேயர்களை, உங்களுக்கு சனி பகவானுடைய கருணை உதவி ஆரம்பிச்சிருச்சு. நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இன்னைக்கு வழிபாடு முக்கியம். சூரியனுக்கும் விநாயகருக்கும் ஒரு தீபம் போட்டுருங்க. ஜெயமோகன் எழுதியிருக்கிற வெண்முரசு புத்தகம் கோயிலிருந்து ஒரு 1/4 மணி நேரமாவது படிங்க. சிக்கனம் பார்க்காம ஏழைகளுக்கு சாப்பிட கொடுங்க. கொஞ்சம் எள்ளு கலந்த சோறு, தயிர் சாதத்தில் எள்ளு கலந்து கொடுப்பாங்க, அப்படி கொடுங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது. கன்னிராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. உங்கள் பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். நல்ல நாள் 3 நட்சத்திரத்திற்கும். அனுகூலமான எண் 7, 6, தெற்கு மேற்கு, பச்சை, சிவப்பு. ஆனால்ங்கிறது ரொம்ப ஆபத்தான வார்த்தை இல்லைங்களா? கண்டச்சனி ஆரம்பிக்கிறது. சனிக்கு வழிபாடு பண்ணணும் சொல்கிறோம், ஜாக்கிரதை. குறிப்பாக உங்கள் வயது இந்த காலத்தில் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, 18க்கு மேம்பட்டதா ஜாக்கிரதையாக இருக்கணும். குறிப்பாக ஆண் பெண் உறவுகள், பேச்சு, கல்யாணம் ஆகிருந்தால் கணவன் மனைவி, ஜாக்கிரதை. வழிபாடுகள் சொல்கிறோம். ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது. இன்னைக்கு ஆஞ்சநேயருக்கு கோயிலில் ஒரு தீபம் ஏற்றுங்க, அல்லது எரியிற தீபத்தில் எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஓம் கேசரி தேவனே போற்றி, கேசவடே போற்றி, யமுனா நதியே போற்றி. இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்கள். யமுனா நதி சனி பகவானோட சகோதரி. நல்ல புத்தகம், கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் படித்து பாருங்க. கோயிலிருந்து படிக்கிறது நல்லது. இதெல்லாம் படித்து பாருங்க, இதெல்லாம் பண்ணுங்க. ஏழைகளுக்கு பசியாத்துங்க. உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. துளாராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள். சனி பயிற்சி உதவி செய்ய போகிற 3 ராசி இன்னும் 2.5 வருஷத்துக்கு உங்களுக்கு தான். அப்புறம் அது ஒன்று. இன்றைக்கும் நாள் நல்லா இருக்குது. வெற்றி, பொறுமை. ஏன் வெற்றி நிறைய வரப்போகுது. வீண் செலவில்லை, வீண் கவலை இல்லை, நிம்மதி. அனுகூலமான எண் 3, 6, வடக்கு கிழக்கு, பச்சை, சிவப்பு. தயவு செய்து ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. எள்ளு சனிக்குரிய தானியம். சிக்கனம் பார்க்காம காக்கைக்கும் பசியாத்துங்க. சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம், அல்லது அம்மன் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரணே போற்றி, சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாட்டு படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். விருச்சிக ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம், பொறுமை, கவனம். பிடிவாதம், வீம்பு, உங்களோட பிறவி பலவீனம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. ஆனால் அதிகமாக இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாது, ஜாகிரதை. சுகர் அதிகமாக இருக்குதுங்கிறது மயக்கம் வந்து தெரியும், ஆனால் இது தெரியாது, கவனம். அனுகூலமான எண் 7, வடக்கு பச்சை. அர்த்தாஷ்டம சனி விலகிடுச்சு, அது ஒரு ப்ளஸ். ஆனால் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை, அது மைனஸ். தனுசு ராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, பிரமாதம். உங்கள் பிறவி பலமான தைரியம், பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை, மஞ்சள். ஆனால் அர்த்தாஷ்டம சனி ஆரம்பிச்சிருக்குது. 4ஆம் இடத்துக்கு சனி வந்திருக்கிறார், ஜாக்கிரதை. வழிபாடுகள் சொல்கிறேன். தயவு செய்து ஏழைகளுக்கு பசியாத்திருங்க. எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. எள்ளு சனிக்குரிய தானியம். சிக்கனம் பார்க்காம காக்கைக்கும் பசியாத்துங்க. சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம், அல்லது அம்மன் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரணே போற்றி, சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி. இந்த மந்திரங்களை சொல்லுங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாட்டு படித்து பாருங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை.
பதட்டம், தடுமாற்றம், குழப்பதிகம், வீம்பதிகம், பிடிவாத அதிகம், ஜாகிரதை. அனுகூலமான எண் 3 தெற்கு பச்சை. ஆனால் இது நல்ல வார்த்தை, எல்லா டைம்லேயும் ஆபத்தான வார்த்தை இல்லை. ஆனால் 7.5 சனி விலகிடுச்சு, சூப்பர். சனி உதவி செய்ய போகிற 3 ராசிகளில் உங்களுக்கு ஒன்று. அப்புறம் என்ன, கலக்குங்க. ஆனால் இன்னைக்கு கவனம். கும்பராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு உங்கள் பிறவி வளமான சுறுசுறுப்பு, தைரியம் ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். அனுகூலமான எண் 3 தெற்கு சிவப்பு. தயவு செய்து ஏழைகளுக்கு பசியாத்தீருங்க. எள்ளு கலந்த சோறு தருவது நல்லது. எள்ளு சனிக்குரிய தானியம். சிக்கனம் பார்க்காம காக்கைக்கும் பசியாத்துங்க. சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சு ஆஞ்சநேயருக்கு ஒரு தீபம் அல்லது அம்மன் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. ஓம் சனைச்சரணே போற்றி, சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி, இந்த மந்திரங்களை சொல்லுங்க. இதெல்லாம் செய்யுங்க. ஆண்டாள் அருளிய திருப்பாவை 30 பாட்டு படிச்சு பாருங்க, நல்லது. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம இருப்போம். மீனராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, குழப்பம் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். ஆனால் 7.5 சனி தொல்லை குறைஞ்சி போச்சு. ஆனால் இன்னைக்கு நாள் சிறப்பாக இல்லை, பிரார்த்தனை முக்கியம். உத்திரட்டாதிக்கு ஓரளவு தொல்லை குறைவு இன்னைக்கு, ஆனாலும் பரிகாரம் பண்ண. அனுகூலமான எண் 7 6 தெற்கு பச்சை. நேயர்களே, சனிப்பெயர்ச்சிக்கான விளைவு ஆரம்பித்து விட்டது. இதெல்லாம் வழிபாடுகளை சேர்த்து தான் சொல்லி இருக்கிறோம். பயன்படுத்தி கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.